மத்திய கிழக்கில் நிலவும் போர் பதற்றத்தால் எல்என்ஜி எரிவாயு விநியோகம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக கத்தாரின் ராஸ்லஃபான் மீதான தாக்குதல் மற்றும் ஹார்முஸ் ஜலசந்தி மூடப்பட்டதால் இந்தியாவின் எரிசக்தி தேவையில் பெரும் நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. இதனை சமாளிக்க இந்திய அரசு 1955ஆம் ஆண்டு அத்தியாவசிய பொருட்கள் சட்டத்தின் கீழ் ஒரு முக்கிய உத்தரவை பிறப்பித்துள்ளது. இதன்படி அரசு மற்றும் தனியார் எரிவாயு நிறுவனங்கள் அனைத்தும் தங்களின் உற்பத்தி, இறக்குமதி, இருப்பு மற்றும் விநியோகம் குறித்த முழுமையான தரவுகளை பெட்ரோலிய திட்டமிடல் மற்றும் பகுப்பாய்வு பிரிவிடம் கட்டாயமாக வழங்க வேண்டும் என்றும், வணிக ரகசியம் என்ற காரணத்தை கூறி எந்த நிறுவனமும் இனி தகவல்களை தர மறுக்க முடியாது என்றும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்த அதிரடி உத்தரவின் மூலம் ONGC, கேல் போன்ற அரசு நிறுவனங்கள் முதல் ரிலையன்ஸ், அதானி கேஸ் போன்ற தனியார் நிறுவனங்கள் வரை அனைத்தும் அரசின் கண்காணிப்பிற்குள் வந்துள்ளன. நாட்டில் எவ்வளவு எரிவாயு கையிருப்பில் உள்ளது, எங்கு தட்டுப்பாடு ஏற்பட வாய்ப்புள்ளது என்பதை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இந்த தரவுகள் அரசுக்கு உதவும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஒருவேளை வரும் வாரங்களில் எரிவாயு தட்டுப்பாடு அதிகரித்தால் நிலைமையை கையாள்வதற்கும் சரியான இடங்களுக்கு விநியோகத்தை முறைப்படுத்துவதற்கும் இந்த தகவல்கள் மிகவும் அவசியமானவை. இதன் மூலம் நாட்டின் எரிசக்தி பாதுகாப்பை உறுதி செய்ய மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது.